ஹாய்! மேக்கப் ப்ரஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான லிக்விடோ, எக்விப்மெண்ட்டோ உங்ககிட்ட இல்ல அப்டின்னா, நீங்க வீட்லயே ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு. அதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாக்மே மிசலர் வாட்டர் வந்து இந்த மாரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா சுத்தணும். ஸோ நல்லா கலக்கி விடுற மாதிரி நம்ம வந்து சுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து, அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து அந்த மிசலர் வாட்டரில் இறங்கிடுது. பவுடர் ப்ராடக்ட்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் ஆகிடுது. கொஞ்சம் க்ரீமி ப்ராடக்ட்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு நம்ம பார்த்தோன்னாலே வந்து அந்த கலர் மாறுது. அப்போ நம்ம ப்ரஷ்ஷை அந்த பிரிசில்ஸை புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து அந்த மேக்கப் ப்ராடக்ட்டோட அந்த மிசலர் வாட்டர் வந்து வெளியே வந்துடுது. ஸோ இதை நல்லா நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஒயிட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் கவனிச்சிருந்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா கிரேஷ் ஒயிட்டு தான் அந்த பிரிசில்ஸோட ஒரிஜினல் கலர். ஸோ அதுக்கே வந்து மாறிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு காட்டன் பேட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மிச்சம் இருக்கிற ஈரத்தையும் டேப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே உங்கள் ப்ரஷ் க்ளீன் ஆகிடுது. ஸோ நான் என்னோடய ப்ரஷஸ் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து 4 ப்ரஷ்ஷுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிசலர் வாட்டர் இப்படி தான் இருக்குது. அண்ட் ப்ரஷஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ 4 ப்ரஷ் மொத்தமாக க்ளீன் பண்ணியிருந்தேன். கன்சீலர், ஃபவுண்டேஷன், கலர் கரெக்டர், ப்ளஷ்ஷு, ஐ ஷேடோ எல்லாத்துக்கும் பவுடருக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரஷஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு பார்க்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.